படிக்க முடியல, பள்ளிக்கூடம் போக முடியல. பள்ளிக்கூடம் போனாக்க ஜாதி வித்தியாசம் பார்க்குறாங்க. பசங்களை அடித்து துரத்தி விடுதுங்க பசங்க. அதனாலே பசங்க பயந்துக்கிட்டு பள்ளிக்கூடம் போக மாட்டேங்குதுங்க. என்ன நடந்தது ஸ்கூலில்? அடிச்சாங்க. அடிக்கிறாங்களா? யார் அடித்தா? குடிசையில் எங்களுக்கு வாழணும்னு இஷ்டம் இல்லை சார். நாங்கள் இந்த குடிசையில் வாழணும்னு எங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊரில் வந்து பட்டா கொடுத்துருக்காங்க 25 பேருக்கு. அந்த 25 ஃபேமிலியும் அந்த பட்டா அங்கே போகக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாக அந்த இருளரை வந்து இங்கே வைக்கக்கூடாது, இந்த மக்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. அது பட்டா கொடுத்தது வந்து சும்மா அமைச்சர் வராங்க, துணை முதலமைச்சர் வராங்கன்றதுக்காக வேண்டி கொடுத்தாங்களா, இல்லை இந்த மக்கள் நிரந்தரமாக அங்கே போய் தங்கணுன்றதுக்காக கொடுத்தாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருக்கு. வயசானவங்க இறந்துட்டா கூட மயான கரைக்கு போகிறது கூட வழி கிடையாது. இந்த வழியாக போனால் தைக்கால விட மாட்டேன்றாங்க. அது அவங்க இதில் போகக்கூடாதான், பாய் தெருவால் போகக்கூடாதுன்றதுனால நாங்கள் இப்படி அவங்க கவுன்சிலுக்குள்ள மேலே நாங்கள் இப்படி இறங்கி போயிடுறோம். கவுண்டர் இடத்துல வந்து தோப்பில் இருக்காங்க. அவங்களுடைய வீட்டு தேவைக்காக இவங்களை வந்து அப்படியே ஒவ்வொரு குடும்பமாக வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இவங்களுக்கு முன்னோர்கள்லாம் ஒரு படி அரிசிக்கும் 1 ரூபாய் நாணயத்துக்கும் தான் வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ அதே ரோல் மாடல்லே இவங்களை அப்படியே பயன்படுத்திட்டு வந்துருக்காங்க. மற்றவங்களுக்கு வேலை செஞ்சு மற்றவங்களை உயர்த்துறாங்களோ ஒழிஞ்சு, ஆனால் இவங்களுடைய உழைப்புக்கு உயர்வுக்கும் வழி தெரியாமல் ஒரு சமூக மக்களாக இது வரைக்குமே இருந்துகிட்டு இருக்காங்க. விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by The Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா The Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் பயணத்தில் இன்னைக்கு நாம் விழுப்புரம் கடலூர் பகுதியை கடந்து சிதம்பரத்துக்கு வந்திருக்கோம். சிதம்பரத்தில் நடராஜர் கோவில், அண்ணாமலை பல்கலைக்கழகம், பிச்சாவரம் மலையாத்தி காடுகள்னு நிறைய அடையாளங்கள் இருக்கு. ஆனால் இங்கே ஆண்டாண்டு காலமாக வாழக்கூடிய பூர்வகுடி மக்களான இருளர் மக்கள் தங்களுடைய அடையாளங்களுக்கான போராட்டங்களே இன்னும் இருக்காங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய சோகம். இந்த முறையாவது நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படிங்கிற ஒரு தேடுதலோட ஒவ்வொரு தேர்தலையும் வாக்களிக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அதை தேடி தான் இன்னைக்கு நாம பயணப்பட போறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்தை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 45 இருளர் கிராமங்கள் இருக்குது. அதில் ஒரு சில கிராமங்களில் வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஆதிவராகநல்லூர். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக இந்த மக்கள், இருளர் மக்கள் பூர்வீகமாக அங்கே குடி தங்கியிருக்காங்க. இந்த கிராமத்தில் ஒரு தோப்புக்குள்ள இருளர் குடியிருப்புகள் இருக்குது. 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே வசிக்கிறாங்க. என் பேர் ராமச்சந்திரன். நாங்கள் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கனகம்பாளையத்தில் இருந்தோம். அங்கேருந்து இங்கே ஒரு கவுன்சிலர் இடத்துல இருக்கிறோம். ஆரம்பத்தில் வந்து நாம் வந்து பாம்பு பிடிச்சோம், எலி பிடிச்சோம். இப்போ அந்த வேலையெல்லாம் இப்போ சில மக்கள் செய்து எலி தான் பிடிக்குது. இப்போ அந்த பாம்பு பிடிக்கிற வேலை கிடையாது. நாங்கள் வந்து ஒரு 14 குடும்பம் 17 குடும்பம் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. மக்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் போகிறதுக்கோ வர போகவோ எந்த வசதி கிடையாது. பைபாஸ் போட்டாங்க. இந்த ரோட்டை தாண்டி போகிறதுக்கு ரொம்ப தூரம் போகணும். மக்கள் போய் படிக்கிறதுக்கும் இடம் கிடையாது. எங்களுக்கு பெரும்பாலும் வந்து வேலை வீட்டுக்கு போகிறதுக்கு கொள்றதுக்கு இந்த வசதிகளுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் வந்து இப்போ சரியான வீடு கட்ட முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். அந்த குடிசை வீட்டிலே தான் இருந்து வாழணுன்ற எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது. நிரந்தரமான குடியிருப்பே இல்லைங்க எங்களுக்கு. மொத்தம் இங்கே இருக்கிறது 15-20 குடும்பம் போல் இருக்காங்க. 6 பேருக்கு மட்டும் ஒரு இடத்துல பட்டா கொடுத்துருக்காங்க. இப்படி பட்டா கொடுத்தும் கூட இந்த சமுதாயம் போய் அந்த இடத்துல போகிறதுக்கு அங்கே இருக்கிறவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி இங்கே வரக்கூடாது, வெளியாட்கள் வந்து இங்கே வரக்கூடாது. குடிசையில் எங்களுக்கு வாழணும்னு இஷ்டம் இல்லை சார். நாங்கள் இந்த குடிசையில் வாழணும்னு எங்களுக்கு இஷ்டம் இல்லை. எங்களுக்கு மண் இடம் கொடுத்துட்டா நாங்கள் போயிடுவோம் சார். அப்படி இருந்து எங்களுக்கு ஒரு 6 பேர்த்துக்கு இடம் கொடுத்துருக்காங்க சார். அந்த இடத்த போய் நாங்கள் இப்போ 7 வீடு கட்ட போகும்போது எங்கள் இப்போ தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ ஒரு 4-5 நாளாக நிறுத்தி வச்சுருக்காங்க. எங்களுக்கு அந்த வீடை கட்டி கொடுத்துட்டாவே நாங்கள் அங்கே போயிடுவோம் சார். அந்த ஊருக்காரங்க வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு இடம் காரணம் அளந்து கொடுக்கலன்னு சொல்லி அந்த வீட்டை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு அளந்து கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இன்னும் போகாமல் இருக்கோங்க. நானும் 25 வயசுலேருந்து இப்போ ஒரு 65 வயசு வந்து போச்சு எனக்கு. இந்த 25 வயசுலேருந்து நாங்களும் போராட்டம் பண்ணி பார்த்து எங்களுக்கும் ஒரு இடம் கிடைக்கும் பார்த்தோம். எந்த இடமும் நம்மளுக்கு கிடைக்கல. அதோட நானும் ஆடி அசந்து போய் நானும் உக்காந்து. மேலூர்னு ஒரு கிராமம் இருக்குது.
ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊரில் வந்து பட்டா கொடுத்துருக்காங்க 25 பேருக்கு. அந்த 25 ஃபேமிலியும் அந்த பட்டா அங்கே போகக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாக அந்த இருளரை வந்து இங்கே வைக்கக்கூடாது, இந்த மக்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு போராட்டத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. அது பட்டா கொடுத்தது வந்து சும்மா அமைச்சர் வராங்க, துணை முதலமைச்சர் வராங்கன்றதுக்காக வேண்டி கொடுத்தாங்களா, இல்லை இந்த மக்கள் நிரந்தரமாக அங்கே போய் தங்கணுன்றதுக்காக கொடுத்தாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துட்டு. ஏன் இப்போது எல்லாம் சாதிச்சானதெல்லாம் வாங்கிட்டீங்க, இன்னும் ஏன் குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலை நீங்கள்? ஸ்கூலுக்கு போனால் பசங்க வந்து பக்கத்தில் உட்கார விட மாட்டேன்னு சொல்லுதுங்க சார். அதனாலே போக மாட்டேங்குது, பக்கத்தில் உட்கார விட மாட்டேங்கிறாங்க, வெளியே போக சொல்கிறாங்க பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துடுது, பள்ளியிடம் போக மாட்டேங்குது. அவங்க விட்டு போய் கேட்டாங்களா, அதுமாரி இல்லைம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் தான் சொல்கிறாங்க. அவங்களும் வந்து கூப்பிட்றாங்க, ஆனால் இது போக மாட்டேங்கிறாங்க. எங்களை நீங்கள் இருக்க பார்த்து பேசுகிறாங்க, நீங்கள் இல்லாதப்போ எங்களை வெளியே உட்கார வைக்கிறாங்கன்னு சொல்லுது. யார் ஸ்கூல் போனது இல்லை? போனீங்களாம்மா நீங்கள்? என்ன நடந்தது ஸ்கூலில்? அடிக்கிறாங்களா? யார் அடித்தா? பசங்களே அடிக்கிறாங்களா? என்ன சொல்லி அடிக்கிறாங்க? ஏன் தெரில. படிக்க முடியல, பள்ளிக்கூடம் போக முடியல, பள்ளிக்கூடம் போனாக்க ஜாதி வித்தியாசம் பார்க்குறாங்க, பசங்களை அடித்து துரத்தி விடுதுங்க பசங்க. அதனாலே பசங்க பயந்துக்கிட்டு பள்ளிக்கூடம் போக மாட்டேங்குதுங்க. ஸ்கூலுக்கு போகக்குள்ள இந்த குழந்தைங்கள ஆசிரியர் இல்லாமல் மற்ற சமூக பசங்க குழந்தைங்க, அந்த குழந்தைங்க வந்து எங்கள் பக்கத்தில் அந்த குழந்தைங்க உட்காரக்கூடாது அப்படின்றத வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவித்து இந்த குழந்தைங்க வந்து சரியாக அந்த ஸ்கூலுக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இந்த ஆதிவராகநல்லூர் இருளர் பகுதியில் இருந்துகிட்டு இருக்கு. சாதி சான்றிதழே மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகுதான் சமீபத்தில் இவங்க பெற்றிருக்காங்க. அதை வச்சு இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளிக்கு போக முடியுதா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. பல்வேறு சிக்கல்களை பள்ளியில் அந்த குழந்தைகள் எதிர்கொள்கிறாங்கன்னும், அதனால் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளிக்கு போக முடியாமல் இங்கே இருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஒரு சொந்த வீடு இல்லை, நம்மளால் நிம்மதியாக வாழ முடியல அப்படிங்கிறது மட்டும் இவங்களுடைய பிரச்சனை இல்லை. மயானத்துக்கு போகிறதுக்கான பாதை கூட முறையாக இல்லை அப்படிங்கிறதும் இவங்களுடைய கவலையாக இருக்குது. ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவரை வந்து முறையாக அடக்கம் செய்யக்கூட இவங்களால் முடியாமல் சிரமப்படுறதா இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு வயசானவங்க இறந்துட்டா கூட மயானக்கரைக்கு போகிறது கூட வழி கிடையாது. வாரத்துக்கு பொறுத்தவங்க மழை பெஞ்சால் நாங்கள் போக முடியாது, நசாதையாக தான் கிடக்கும் இந்த பூரா இடமும். இப்படியே கொல்லை மேலே தான் போகணும், இந்த கொல்லை மேலே தான் இறங்கி அவங்க கொல்லை மேலே தான், இந்த கவுன்சிலர் கொல்லை மேலே தான் இறங்கி போகணும். மயானக்கரைக்கு போகணும்னா எல்லாத்தையும் சுத்தம் முள்ளு கிள்ளு எல்லாம் வெட்டி எடுத்துட்டு தான் நாங்கள் போக முடியாமல் வருது. அவ்வளோ முள்ளுக்காடு இந்த இடத்துல, இந்த மாந்தோப்பு, வாழைத்தோப்பு, அதுக்கடுத்தாப்புல கருவத்தோப்புகள், இது எத்தனையும் அழிச்சு தான் நாங்கள் போக வேண்டிய நிலம வந்துருக்குது. இந்த வழியாக போனால் தைக்கால விட மாட்டேன்றாங்க, எங்கள் தைக்கா தெரு வழியாக பாடி வரக்கூடாதுன்றாங்க. அது அவங்க இதில் போகக்கூடாதான், பாய் தெருவால் போகக்கூடாதுன்றதுனால நாங்கள் இப்படி அவங்க கவுன்சிலர் கொள்ள மேலேயே நாங்கள் இப்படி இறங்கி போயிடுறது. கவுண்டர் இடத்துல வந்து தோப்பில் இருக்காங்க, அவங்களுடைய வீட்டு தேவைக்காக இவங்களை வந்து அப்படியே ஒவ்வொரு குடும்பமாக வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த பூ எடுக்கிற வேலை, இந்த மாதிரி ஒரு சில வேலைகளுக்காக வச்சுருக்காங்க. மற்றபடி விவசாய வேலை பார்க்குறது இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. முன்பணம் சில பேர் 5,000, 10,000, 20,000, 5,000 இப்படி வாங்கியிருக்கோம் சார். அப்புறம் நம்ம மாதம் எடுத்தாருன்னு அவங்களுக்கு கணக்கு கொடுக்கணும். அப்புறம் வருஷத்தில் ஒரு நாள் நம்ம கணக்கு பார்ப்பாங்க, இவ்வளோ வாங்கியிருக்கோம் போயிருக்கோங்கிறத கழிப்பாங்க. கழிச்சு நம்ம போகுது வருது அப்படின்னு சொல்லுவாங்க சார். இவங்களுக்கு முன்னோர்கள்லாம் ஒரு படி அரிசிக்கும் 1 ரூபாய் நாணயத்துக்கும் தான் வேலை செஞ்சுருக்காங்க. 1 ரூபாயே அதிக காசுங்களாம் அப்போ கொடுக்கக்குள்ள. இப்போ அதே ரோல் மாடல்லே இவங்களை அப்படியே பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு 10 நாள் வேலை செய்கிறோம்னா அவங்க நிர்ணயிக்க தான் சம்பளம். இப்போ அரசு மூலயமா இவங்க போய் அந்த மாதிரி லோனு தரேன் ப்ராசஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க போய் அங்கே இருக்கக்குள்ள இவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது, சொத்து என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. மற்றபடி இவங்க வேறு என்னென்ன வச்சுருக்காங்கன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் போய் இவங்க கேட்கக்குள்ள அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கேட்கக்குள்ள இவங்கள்ட்ட பேங்க்லேருந்து, அதாவது கவர்மெண்ட்டு கேட்கல, பேங்க்கில் அந்த மாதிரி சூரிட்டிலாம் கேட்குறாங்க. அப்படி கேட்கக்குள்ள இவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது, அட்லீஸ்ட் பட்டா கூட கிடையாது ஒரு இடத்துல. ஆனால் அந்த இடத்துல அவங்க ஏதாவது ஒரு தொழில் செய்து முன்னேறலாம் அப்படின்ற மாதிரி வெளியில் வரக்குள்ள இந்த மாதிரி இஷ்யூ வந்து இருக்கிறதுனால அவங்களால அந்த தொழிலுக்கு கூட செஞ்சு முன்னேற முடியாத ஒரு சூழல். இப்போ ஆக்சுவலி ஒரு மாடு வாங்கணும்னாலே உங்களுக்கு என்ன இருக்குது அதை வச்சு தான் கொடுப்போன்ற மாதிரிலாம் ஒரு இது பண்ணுறாங்க. மற்றவங்களுக்கு வேலை செஞ்சு மற்றவங்கள உயர்த்துறாங்களே ஒழிஞ்சு, ஆனால் இவங்களுடைய உழைப்புக்கு உயர்வுக்கும் வழி தெரியாமல் ஒரு சமூக மக்களாக இது வரைக்குமே இருந்துகிட்டு இருக்காங்க. தலைமுறையாக இதே மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பகுதியோட மக்கள் தங்களுடைய அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கணும், முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவை வச்சுருக்காங்க. ஆனால் அதற்கான சாத்தியங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நல்லது கெட்டது இன்னும் எங்களுக்கு தெரியல. இன்னும் மக்களுக்கு, இந்த இருளர் மக்களுக்கு நாங்கள் இப்படி இருக்கும்போது எங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பின்காலத்தில் இதே கஷ்டப்படுமா என்னங்கன்னா எங்களுக்கு ஒரு பயமாக இருந்துகிட்டு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க எவ்வளவு சிக்கலான ஒரு சூழலுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு தான் அவங்க சாதி சான்றிதழே வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய குழந்தைகளை உடனடியாக பள்ளிக்கு அனுப்ப முடியல, அங்கே ஒடுக்குமுறை இருக்குது.
அதே போல் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அவங்க வீட்டுமனை பட்டா ஒரு சிலருக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. அவங்களால அந்த இடத்துக்கும் உடனடியாக குடிபெயர முடியாத ஒரு சூழல் இருக்குது. இன்னொரு பக்கம் வாழ்வாதார சிக்கலும் இருக்குது. அவங்களுக்கு முறையான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே இல்லை. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதும் கிடைக்குது. இப்படியான விளிம்பு நிலையில் பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய இவர்களுக்கு வெறுமனே நலத்திட்ட உதவிகள் மட்டுமே பத்தாது. இந்த மக்களுடைய வாழ்க்கையில் அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்தணும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.